நீங்களாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்லலை, அதான் நானே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது எல்லா மைண்ட்ஸில் ஒரே விஷயம், ஒய் திஸ் வீடியோ, எதற்காக இந்த வீடியோ. நானே அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த ஏவியை பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த செலிப்ரேஷன் மோட்ல நம்ம காலேஜில் நடந்த டீச்சர்ஸ் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ் டேன்னு சொல்லும்போதே நம்ம ஞாபகத்துக்கு வருது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவரோட பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். செகண்ட் விஷயம், நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் தான். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்கூலில் மட்டும் தான் பண்ணுமா, காலேஜில் பண்ணக்கூடாதா? எங்க இருக்கவங்க பண்ண டீச்சர்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு நான் கேட்கல. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் செப்டம்பர் 1 அன்னைக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது டீச்சர்ஸ் டே பண்ணாங்க. இதெல்லாம் எங்களுக்கே தெரியும், இதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம். டீச்சர்ஸ் டே நடந்துச்சு தெரியும், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? செப்டம்பர் 1 அன்னைக்கு வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பீரியட் டெஸ்ட் எழுதி தாங்க நாங்கள் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு மார்னிங் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனால டீச்சர்ஸால யாராலையும் மார்னிங் செஷன் வர முடியல. நல்ல வேலை அவங்க வரதுக்குள்ள நாங்கள் டெக்கரேஷன் முடிச்சிட்டோம். மணி 11 ஆச்சு, 11 ஆச்சு, யாருமே வரல. மணி 12 இருக்கும், வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி டீச்சர்ஸ்லாம் ஓவராலாக வந்தாங்க டீச்சர்ஸ் டேல. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு 10 ஸ்டால் ஈவெண்ட் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்தி யோசி. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்போனன்ட் கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம மாற்றி ஆன்சர் பண்ணோம். வழக்கமாக நம்ம வைவால பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாற்றி யோசிச்சு பேசின டீச்சர்ஸ் மத்தியில் நம்ம பிடி சார் மட்டும்தான் யோசிச்சு மாற்றி பேசினாரு. ஸோ அவர் தான் வின்னர். ஃபர்ஸ்ட் ஸ்டால் ரொம்ப ஈஸியாக இருந்தனால எல்லா ஸ்டாலும் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. அவங்களுக்கு ஷார்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம செகண்ட் ஸ்டால் டேபிளில் 3 கப் இருக்கும், கப்பில் முக்கால்வாசி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் ஒரு பால் இருக்கும். அந்த பாலை மூச்சை பிடிச்சி யார் ஊதுறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த சீரீஸ் கேமில் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்வேதா மேம். ஸ்டால் நம்பர் 3 காலேஜ் கெஸ்ட். ஸ்டால் நம்பர் 2 வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்தனால ஸ்டால் நம்பர் 3 கொஞ்சம் மைண்டுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம காலேஜில் எங்கே பார்த்தாலும் விஷன் மிஷனுங்கிற கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை நம்ம படிச்சிருக்கோமா இல்லை அந்த படித்த இடத்த ஞாபகம் வச்சுருக்கோமா அதை பொறுத்து தான் இந்த கேம். அப்படி யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி அதை அதிகமாக ஞாபகம் வச்சுருங்க யாருன்னு பார்த்தா நம்ம பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்த்த கீர்த்தனா மேம். ஸ்டால் நம்பர் 4 லாக் அண்ட் கீ. என்னது டீச்சர்ஸ்லாம் ஓடி போய் சொல்லுவாங்களா? சார் நமக்கு தெரிஞ்ச லாக் அண்ட் கீ இதுதான், ஆனால் இது வேற லாக் அண்ட் கீ. ஒரு டேபிளில் ஒரே மாதிரி 10 பூட்டு வச்சிருப்பாங்க, அதோட சாவியை ஓரமாக வச்சிருப்பாங்க. யார் கம்மியான நேரத்தில் அதிக பூட்டை திறக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி கம்மியான நேரத்தில் அதிக பூட்டை திறந்தாங்க நம்ம இசி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரதீபா மேம். ஸ்டார் நம்பர் 5 த்ரோ த கப் ப்ளோ த கப். த்ரோ த கப் ப்ளோ த கப். பேரே வாயில் நுழையில, கேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு டேபிளில் 20 கப்பு வச்சிருப்பாங்க. நம்ம ஊதின பலூன் காற்றை வச்சு யார் அதிகப்படியான கப்பை தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னர். இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு கேட்ட ஸ்டாஃப் மத்தியில் இதுவும் ஒரு கேம் அப்படின்னு சொல்லி விளாண்டார் நம்ம இசி ஏழுமலை சார். விளாண்டது மட்டும் இல்லாமல் 17 கப்பை தள்ளி வின் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்டால் நம்பர் 6 டங் ட்விஸ்டர். அது என்ன டங் ட்விஸ்டர்? ஒரு சார்ட்ல நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக தப்பு இல்லாமல் யார் அதிகமாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி நிறைய ஸ்லோகன்ஸை சரசரன்னு படித்தவங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மோனிஷா மேம். ஸ்டால் நம்பர் 7 லைட்னிங் கேண்டில். பாருங்க எவ்வளோ சார் லைட் அடிச்சிருக்காங்க. ஒரு டேபிளில் 30 கேண்டில்ஸ் இருக்கும். ஒரே தீக்குச்சியால் யார் அதிகமான கேண்டில்ஸை ஏற்றுறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி கம்மியான நேரத்தில் அதிகமான கேண்டில்ஸை ஏற்றுனவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் சிவில் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரியா மேம். ஸ்டால் நம்பர் 8 லெவல் 5. லெவல் 5 அப்படின்னாங்க கேட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஐயோ அப்பா சத்தியமா யாருக்கும் புரியல. லேப்ல ஒரு பிக்சர் காட்டுவாங்க, 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிக்சர்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு அதிகப்படியாக சொல்றவங்க தான் வின்னர். அப்படி கம்மியான நேரத்தில் 5 லெவலையும் தாண்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த மணிமாறன் சார். சாரி, ஜென் ஸ்டாஃப் தனியாக லேடி ஸ்டாஃப் தனியாக நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம். அதை யார் கரெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டார்டிங்கில் நாங்கள் இதெல்லாம் யார் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சி இந்த ஈவெண்ட்டே தூக்கலான்னு இருந்தோம். கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் எல்லா ஸ்டாஃபும் வந்தாங்க அப்படின்னு. எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை கொடுக்கும்போது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண நம்ம சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பால் பாண்டி சார். ஸ்டால் நம்பர் 8 and 9 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் கேம்ஸ். சீக்வன்ஷியல் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேம்ஸ் ஒரு 4-5 வந்து சீக்வன்ஸாக வச்சிருப்பாங்க. இது யார் ஷார்ட்டான டைப்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த சீரீஸ் கேமில் எல்லாரும் என்ஜாய் பண்ண கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நிறைய பால்ட்ரஸ் பால் இருக்கும். அதுக்கு மத்தியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும். அந்த கீயை யார் கரெக்டாக எடுத்து லாக் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்.
அந்த சீரிஸ் கேம் எல்லாத்தையும் கம்மியான நேரத்தில் முடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் சார். ஸ்டால் நம்பர் 10 லாஸ்ட் ஸ்டாலுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டால் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் லாஸ்ட் ஸ்டால் ஈஸியாக தானே கொடுக்கணும். ஸோ வந்து எது மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கும், நம்ம சீட்டு கட்டி தான் அதை வந்து யார் கம்மியான நேரத்தில் கரெக்டான ஷேப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கம்மியான நேரத்தில் கரெக்டான கார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா இசி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அனுவித்யா மேம். டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி டீ ஜூஸ்லாம் கொடுத்து அந்த பக்கம் உட்கார வச்சிட்டோம். அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம காலேஜில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் லைட்டாக ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சைடும் ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் தானே எது மாதிரின்னு சொல்லணும்ல. ஃபஸ்ட் இயர் பசங்க ஸ்பீச் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேவிசிடி சிங்கர்ஸ் இசைமலையில் நினைவு வச்சுட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2.0 பாய்ஸ் வந்து ஒரு அசத்தலான ஃப்ளாஷ்மேப் கொடுத்தாங்க. என்னதான் வந்து ஃபங்க்ஷன் வைலண்ட்டாக வெடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தாங்க நம்ம டைரக்டர் மேம், டீன் சார், பிரின்சிபல் சார், அட்வைசர் சார் எல்லாருமே. ஆடியன்ஸாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு நல்லா பண்ணிங்கப்பான்னு என்கரேஜ் பண்ணாங்க நம்ம டைரக்டர் மேடம். இதெல்லாம் முடிக்க மாதிரி 3 ஆயிடுச்சுங்க. எல்லாரும் பஸ்ஸுன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஆளாக வந்து தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாரையும் நல்லா பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு 3:30 கிளம்பிட்டோம். இப்போ தெரியுதாங்க எதுக்காக இந்த வீடியோன்னு. இது மாதிரி அருமையான தருணங்களை ஒரு அருமையான நினைவுகளாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னொரு செலிப்ரேஷன் மோடில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பை பை சி யூ. நான் உங்கள் விஜே முத்துராமலிங்கம். இப்போ சொல்லிக்கலாமா நான் விஜேன்னு?